இப்பொழுதும் தேசங்களுக்கும் சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். முதலாவது, ஆண்டவர் இந்திய தேசத்திற்கு வேதத்தின் ஒரு வசனத்தின் மூலமாகவே ஒரு தீர்க்க தரிசனத்தை கட்டாயம் சொல்லி சொன்னார். எரேமியா 22 22வது வசனம் 23வது வசனம். தேசமே தேசமே தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேள். ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனும் வாழ்வடைந்து இந்த தேசத்தில் வீற்றிருந்து இந்த தேசத்தை இனி ஆளப் போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சடுதியிலே ஒரு சறுக்கல் வரும், அதோடு அந்த சாம்ராஜ்யம் அழியும், முடிவுக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது. அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமாய் இருக்கிறது. எனவே தேசத்திற்காய் திறப்பிலே நிற்க ஒருவனை தேடினேன், இன்று உன்னை நான் கண்டுபிடித்தேன். இன்றைக்கு நீ தானாக இந்த இடத்திலே வரவில்லை, உன்னை நான் அழைத்து கொண்டு வந்து தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை உண்மையிலே ஊற்றுகிறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது தேசத்தின் சாபம் நீங்கி தேசம் சேமத்தை காணும். தேசத்தில் அதிகமாய் இரத்தம் சிந்தப்படுகிறதை காண்கிறேன். அந்த இரத்தம் பரலோகத்தை நோக்கி கதறுகிறது, பேசுகிறது. கர்த்தர் நீதி செய்ய தேசத்திற்கு நேராய் கரத்தை நீட்டுகிறார். அது இனி அதற்கு காரணமாய் இருக்கிறவர்களை உணர்வடைய வைக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆனாலும் கர்த்தர் தமது கோபத்தை விட்டு நீங்கி நம் தேசத்திற்கு தயை செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது. நம்முடைய தேசத்தின் மீது இருந்த என் தேவனுடைய கோபாக்கினையின் பார்வை நீங்கி கர்த்தர் இந்த தேசத்திற்கு, தேசத்து ஜனங்களுக்கும் அவர் தயை செய்கிற காலமும் குறித்த நேரமும் வந்திருக்கிறது. அதன் நிமித்தம் இந்திய விஞ்ஞானிகள் உலக அளவில் பேசப்படுவார்கள். இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியாத சில கொள்ளை நோய்களுக்கு இந்திய விஞ்ஞானிகள் மருந்து கண்டுபிடித்து உலக அளவிலே இனி அவர்கள் பேசப்படுவார்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு வானத்தில் வித்தியாசங்கள் நிகழும். விஞ்ஞானிகள் குழம்பி நிற்பார்கள். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் முழு உலகமும் கலங்கி நிற்கும். சில உலக நாடுகளில் சில சாவாமைக்கு மருந்து தேடுவார்கள். அதற்காக இப்பொழுதே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவழித்துக் கொண்டிருக்கிறாங்க. அதற்கான ஆராய்ச்சியில் இறங்கி விட்டார்கள். அவர்கள் திட்டத்தை கர்த்தர் தாறுமாறாக்குவேன். அவர்கள் வெட்கி நாணமடைவார்கள். மனிதனுடைய ஆயுசின் வருஷம் வேதத்தில் எழுதப்பட்டது, எழுதினது. அதன் முத்திரையை உடைக்க முயற்சிக்கிறவனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் முத்திரையை உடைக்க நினைக்கிறவனுக்கு, அவன் சந்ததிக்கும் ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இந்திய தேசம் ஒரு மிகவும் பக்தி நிறைந்த ஒரு தேசம். எனவே கர்த்தர் இந்த தேசத்தை ரொம்ப நேசிக்கிறார். எனவே இந்திய தேசம் இனி முன்னோக்கி செல்ல கர்த்தர் இந்த தேசத்தின் அதிகாரிகளுக்கு முன்னே போவார், ஜனங்களுக்கு முன்னே போவார். காரணம், நான் இந்த தேசத்தை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் தேசம் வல்லரசு நாடுகளையே நடுங்க வைக்கிற அளவுக்கு கர்த்தர் நம் தேசத்தோடு இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கும், எல்லா தேசத்தாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாயிருக்கும். அதை கண்டு இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிரஜைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனை துதிப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயற்கையின் சீற்றங்கள், வெள்ளப்பெருக்குகள், புயல் காற்றுகள், கடல் சீற்றங்கள் அதிகமாயிருக்கும். ஆனாலும் கர்த்தர்
ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான தேவனாய் இருந்து திராணிக்கு மேலே சோதிக்கப்படாதபடிக்கு அவற்றை தன் கைக்குள்ளே அடக்குவேன், இம்மட்டும் வா, இதை கடந்து வராதே என்று கோடிட்டு நிறுத்துவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சீற்றங்கள் வரும், ஆனாலும் அதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு அனுகூலமாய் இருப்பார். வணிகம் பெருகும், அந்நிய செலாவணி அதிகமாகும், காற்றில் கலக்கப்பட்ட வைரஸ்கள் காற்றை மாசுபடுத்தி அதன் நிமித்தம் கொள்ளை நோய்கள் வரும். கர்த்தர் இதை தடுத்து நிறுத்தும்படிக்கு ஆண்டவர் இயற்கையாய் கொடுத்த இந்த காற்று மாசுபடாதபடிக்கு காக்க கர்த்தரை நோக்கி கதறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் புதிய வருஷத்தில் நிறைய நல்ல காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க நான் சந்தோஷமா இந்த முதல் நாளிலே வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை. மறுபக்கத்திலே பிசாசு பிள்ளைகளை அதிகமாக போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக்க முயற்சிப்பான். வித்தியாசமான போதை வஸ்துக்கள் சர்வ சாதாரணமாக உலாவுகிறதை காண்கிறேன். மருத்துவ மாஃபியாக்கள் இதன் பின்னணியில் இருந்து அவர்கள் சுயநலத்திற்காக ஜனங்களுடைய வாழ்க்கையை அழிக்க பின்னால இருந்து செய்கிற அந்த மெடிக்கல் மாஃபியாக்களுடைய திட்டங்களை கர்த்தர் அதமாக்கும்படிக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவ மாணவிகளை குறிவைத்திருக்கிறதை காண்கிறேன். இளம் வாலிப பிள்ளைகள் இதன் நிமித்தம் புத்தி பேதலித்து அலைகிறதை, இப்படிப்பட்ட போதை வஸ்துக்களுக்காக பெற்றோரையே தூக்கி எறிகிறதையும் ஊழியர்களை தூக்கி எறிகிறதையும் என் ஆவியிலே காண்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே இந்த காரியத்தில் இறங்கி நின்று செயல்படும்படிக்கு குடும்ப ஜெபங்கள் ஒன்றே உன் பிள்ளைகளை இதிலிருந்து பாதுகாக்கும். மூடப்பட்டு கிடக்கிற உன் குடும்ப ஜெபங்களை இன்றைக்கு தூசி தட்டி மறுபடியும் தொடங்கு என்று கர்த்தர் சொல்கிறார். அது ஒன்றுதான் உங்கள் பிள்ளைகளை இப்படிப்பட்ட நாச மோசங்களுக்கு விலக்கி காக்கும். பிள்ளைகளை அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாக ஆண்டவர் வேலி போடும்படி ஒவ்வொரு நாள் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையிலே கரங்களை வைத்து இயேசுவின் இரத்தத்தை பூசி அந்த பிள்ளைகளை பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே கொண்டு வாருங்கள். இயேசுவிடத்திலே பிள்ளைகளை, குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மனசாட்சி செத்து போன நிலைமையில காரியங்கள் இப்படி அப்படி அல்ல, சர்வ சாதாரணமாக குடும்பங்களுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய் புருஷன், புருஷனுக்கு விரோதமாய் மனைவி, பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள், இப்படியாக கலகம் தூண்டுகிற ஒரு ஆவி குடும்பங்களுக்குள்ளே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். எனவே தேவ ஜனங்கள் வெளிப்படைந்து கண்கள் திறக்கப்பட்டவர்களாக அவனுடைய திட்டங்களுக்கு சாவுமணி அடிக்கிறவர்களாக வசனத்தை பிடித்துக் கொண்டு உறவுகளை பலப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வீடுகளிலும் இப்பொழுது தெளிக்கப்படுகிறது. நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இப்பொழுது உங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலும், உங்கள் வீடுகளிலும், நீங்கள் தங்கியிருக்கிற இடங்களிலும், உங்களுடைய செல்வங்களிலும், உங்களுடைய நிலபலன்கள் மீதும் இப்பொழுது தெளிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். சத்துருவோ சங்கார தூதனோ அதை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். இன்றைக்கு நீ வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக காரியங்கள் அனுகூலமாய் மாறும். இனி வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் வீட்டு வாசல்களின் தாழ்பாள்களை கர்த்தர் இன்றைக்கு பலப்படுத்துகிறார். உன் வீட்டில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு பாதுகாக்கிறார். இப்பொழுது கடைசியாக சபைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23 1, 2, 4 வசனங்களை சொல்ல சொல்லுகிறார். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து
சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை சரியாய் பராமரிக்காமல் அவர்களை சிதறடித்து அவர்களை துரத்தி விட்டீர்கள். எனவே நான் இனி உன்னை தள்ளி உன் கையிலே கொடுத்த அபிஷேகத்தை பிடுங்கி அவைகளை நான் விரும்பின மேய்க்கத்தக்கவர்களை அவர்களுக்காக, அந்த ஜனங்களுக்காக ஏற்படுத்துவேன். விழித்துக்கொள் தேவ பிள்ளையே என்று கர்த்தர் சொல்கிறார். இனி அந்த மந்தைகள் இனி பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபக்கம் சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பெறுகிறோம். அனுதினமும் ஜனங்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள். இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்களின் விழுக்காடு கிடு 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 என்று ஏறுகிறது. இதன் நிமித்தம் அநேகர் ஆச்சரியப்பட்டு வியந்து இந்திய தேசத்தை பார்க்கிறதை காண்பீர்கள். இந்திய தேசத்தில் ரட்சிப்பின் எழுப்புதல் புறப்பட்டு விட்டது. எனவே கிறிஸ்தவர்களுடைய விழுக்காடு கிடுகிடுவனை ஏறுகிறது. என் தரிசன கண்களிலே பார்க்கிறேன். அதை உங்கள் சொந்த கண்கள் காணும். சபைகளுக்குள், ஊழியங்களுக்குள் ஓநாய்களும் கேயாசிகளும் யூதாஸ்களும் அதிகமாய் நடமாடுகிறதை காண்கிறேன். சபைகளுக்குள்ளும் ஊழியங்களுக்குள்ளும் ஓநாய்களும் கேயாசிகளும் யூதாஸ்களும் அதிகமாய் நடமாடுகிறதை காண்கிறேன். ஊழியர்கள் தன் ஊழியத்திலே ஜாக்கிரதையாயிருந்து விழிப்பாயிருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அல்ல, நீர் சொன்னதை என் பிள்ளைகளுக்காக நான் சொல்லி இருக்கிறேன். நாங்கள் விழிப்படைந்து இந்த காரியங்களை கேட்டு ஜெபித்து எங்களுக்கு அழிவுகள் எங்கள் தேசங்களுக்குள்ளே வராதபடி நாங்கள் எங்கள் தேசத்தை பாதுகாக்க உம்முடைய சமூகத்திலே ஒரு ஜெப ஆவிக்காய் மன்றாடி நிற்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப மேகம் இறங்குவதாக, ஜெப வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக மட்டும் நாங்கள் ஜெபித்த நாட்களுக்கு முடிவை கொண்டு வந்து எங்களிடத்தில் நீர் கொடுத்திருக்கிற சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க எங்களை நீர் பயன்படுத்துவீராக. தொடர்ந்து நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.